மக்களின் பிரச்சனைகளை இல்லங்கள் தோறும் சென்று ஆராயும் மக்கள் சக்தி குழுவினர் அவலங்களுக்கு மத்தியில் வாழும் பலரை இன்றும் சந்தித்தனர். பேராதனை பல்கலைக்கழகத்தின் ஒத்துழைப்புடன் நியூஸ் ஃபர்ஸ்ட் முன்னெடுக்கும் மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் திட்டம் 17வது நாளாக இன்றும் முன்னெடுக்கப்பட்டது. மக்கள் சக்தி திட்டத்தின் ஒரு குழுவினர் இன்றைய தினம் திருகோணமலை மாவட்டத்தின் குமாரப்பை அன்னை திருத்தலத்துக்கு விஜயம் செய்து அங்கு ஆராதனைகளில் ஈடுபட்டனர். நாவல்பத்தை கிராமத்தில் குட்டில் வீட்டில் வறுமையின் நிமித்தம் உணவின்றி அலிப்படும் குடும்பத்தினரின் துயரம் மக்கள் சக்தி குழுவினரின் கண்களை கலங்க வைத்தது. ජනමාධ්‍යක ප්‍රමුඛ සහ මුඛ්‍ය පරමාර්ථය වෙන්නේ வாட்ச்டாக் කෙනෙක්. එහෙම නැත්නම් காவல் நாய் போன்று செயற்படுவது ஊடகம் ஒன்றின் குறிக்கோளாகும். மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்காக முன்வருகின்றமே ஊடகத்தின் பொறுப்பாகும். அனர்த்தம் ஏற்படும் போது அது குறித்து அறிய தருவதும் ஊடகத்தின் கடமையாகும். දැනුම් දීමේ වගකීම තමයි ජනමාධ්‍යට තිබෙන්නේ. நான் தற்போது இருப்பது திருகோணமலை நாமல்வத்தை பிரதேசத்திலே. இந்த குடும்பம் யுத்தத்தினால் இடம்பெயர்ந்து மீண்டும் மூலக்கூமில் குடியமர்ந்திருக்கின்ற ஒரு பகுதி. இந்த சிறிய வீட்டிலே இந்த தாயும் 2 பிள்ளைகளும் அவரது கணவரும் வசித்து வருகின்றனர். அதுபோல இன்னொரு பிள்ளை இவர்களுக்கு இருக்கின்றனர். தரம் 10 வரை அந்த பிள்ளை கல்வி கற்றிருக்கின்றார். இவர்கள் வீட்டில் நாங்கள் இந்த மதிய நேரம் வருகின்ற பொழுது இவர்கள் வீட்டின் அடுப்பில் எரிந்து கொண்டிருந்தது ஒரே ஒரு சோறு மட்டுமே. வேறு அந்த கறிகளும் அந்த உலையில் பத்தவில்லை என்பதை நான் நினைவு கூற வேண்டும். இந்த சிறு பிள்ளைகளின் கனவுகளிலும் ஏராளமான இயக்கங்கள். நாவல்பத்தை நல்லக்குட்டியாறு முஸ்லிம் கலவின் பாடசாலைக்கு மக்கள் சக்தி குழுவினர் விஜயம் செய்திருந்தனர். இந்த பாடசாலையில் போதிய அளவு வகுப்பறையின்றி குடிநீர் வசதியுமின்றி மாணவர்கள் அலர்ப்படுகின்றனர். பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியில் நல்லக்குட்டியாறு முஸ்லிம் கலவன் பாடசாலையில் இந்த மாணவன் கல்வி பயில்கின்றார். இவ்வாறான ஒரு மாணவனுக்கு எமது குழுவினர் உதவி செய்தனர். இந்த மாணவரின் தந்தை நோய்வாய்ப்பட்டுள்ள நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். மற்றைய குழுவினர் திருக்கடலூர் பகுதிக்கு விஜயம் மேற்கொண்டு அங்குள்ள மக்களின் பிரச்சனைகள் தொடர்பில் கேட்டறிந்து கொண்டனர். கடலரிப்பு காரணமாக தாம் பாதிக்கப்பட்டுள்ளதாக இந்த பகுதி மக்கள் தெரிவித்தனர். பாழடைந்த வீதியூடாக மக்கள் சக்தி குழுவினர் கந்த பகுதிக்கு சென்றனர். இந்த பகுதி மக்கள் சுகாதாரமான குடிநீரை பெற்றுக் கொள்ள முடியாமையினால் சிறுநீரக நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இயற்கை வெள்ளத்தினை கொண்ட நம் நாட்டில் குடிநீரை பணம் கொடுத்து பெற்றுக் கொள்ள வேண்டிய துர்ப்பாக்கிய நிலையை இந்த பகுதி மக்கள் எதிர்நோக்கியுள்ளனர். கந்தனான் வானல பிரதேச மக்கள் குடிநீரை பெற்றுக் கொள்வதில் பாரிய பிரச்சனைகளை எதிர்கொள்கிறார்கள். குறிப்பாக இங்கே கிடைக்கின்ற நீரை பருகிய பலருக்கு சிறுநீரக நோய் பதிவாகியிருப்பதாக பிரதேச மக்கள் தெரிவித்தார்கள். அதன் காரணமாக தற்காலிக தீர்வாகத்தான் இந்த நீர் சுத்திகரிப்பு அமைப்பு இந்த கிராமத்தில் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இங்கிருந்து கிடைக்கின்ற நீரை பெற்றுக் இந்த பிரதேச மக்கள் தங்களுடைய குடிநீர் தேவையை பூர்த்தி செய்கிறார்கள். எனவே தாம் எதிர்நோக்குகின்ற இந்த குடிநீர் பிரச்சனைக்கு மிக விரைவில் தீர்வு ஒன்று அவசியம் என்பதுதான் இந்த பிரதேச மக்களின் கோரிக்கையாக இருக்கின்றது. மகாபலிபுர கிராம மக்கள் காட்டு யானைகளின் அட்டகாசம் காரணமாக அச்சத்தின் மத்தியில் வாழ்ந்து வருகின்றவை தொடர்பில் எமது குழுவினரின் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டது. சுகாதார நிலையம் ஒன்று காணப்படாமையே ஹத்துக்கு கிராமத்தில் பிரதான பிரச்சனையாக காணப்படுவதாக மக்கள் குறிப்பிட்டனர். மன்னம்பிட்டி பகுதி விவசாயிகள் தாம் எதிர்நோக்கும் நெருக்கடிகள் தொடர்பில் எமது குழுவினரிடம் தெரிவித்தனர். பிடிக்கல பகுதி நோக்கி நகர்ந்த எமது குழுவினரிடம் தாம் எதிர்நோக்கும் குடிநீர் பிரச்சினை தொடர்பில் மக்கள் தெரிவித்தனர். ரத்துட கணேதென்ற ஸ்ரீ பூர்வாரா விகாரையில் பயணத்தை ஆரம்பித்த எமது மற்றொரு குழுவினர் அம்பன்கங்கு கோரல கம்மடுவ கிராமத்துக்கு சென்றனர். 1929ஆம் ஆண்டு காலப்பகுதியில் நிர்மாணிக்கப்பட்ட இந்த வீடுகள் இன்று இவ்வாறான நிலைமையில் காணப்படுகின்றன. நாகர இங்குபத்த பகுதிக்கு சென்ற நியூஸ் ஃபர்ஸ்ட் மக்கள் சக்தி குழுவினர் மக்களின் பிரச்சனைகளை எழுத்து மூலமாக பதிவு செய்தனர். மாத்தளை ரத்துட்டு குருமாவ பாலம் உரிய முறையில் காணப்படாமையினால் பிரதேசத்தின் வயல் நிலங்கள் தரிசு நிலங்களாக மாறியுள்ளன.
இந்த பாலம் உரிய முறையில் நிர்மாணிக்கப்படாமையினால் வீதியை ஊடறுத்து நீர் பாய்வதாக பிரதேச மக்கள் தெரிவித்தனர். ரத்துட்டுவிலிருந்து கண்டி செல்வதற்கான மாற்று வீதியாக காணப்படும் ரத்துட்டுவிலிருந்து லோக்கில் வீதியை அண்மித்துள்ள மக்களின் பிரச்சினைகள் தொடர்பிலும் கேட்டறியப்பட்டுள்ளது. தனிநபர் ஒருவர் உரிமம் கோருவதன் காரணமாக மயானம் ஒன்று அற்ற நிலை ஏற்பட்டுள்ளதாக பிரதேச மக்கள் தெரிவித்தனர்.